ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله وصدق رسوله نبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் மூலை முடுக்குகளிலெல்லாம் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வையும் சிறப்பையும் அவர்களுடைய கண்ணியத்தையும் கவிநடையிலும் உரைநடையிலும் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம், அல்லாஹ் அந்த பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களுடைய புகழை, உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் அவர்களுடைய புகழும் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு விஷயம். அன்பான பெருமக்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இறை நம்பிக்கையாளர்கள் நிறைந்த ஒரு சபையிலே கேட்கப்பட்டால் சாதாரண மனிதர்களுடைய பதில் இப்படி இருக்கும், அவர்கள் மதீனாவில் புனித ரௌதாவில் இருக்கிறார்கள் என்று சாதாரண மனிதர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நபியின் மீது உண்டான பேரன்பும் காதலும் நேசமும் கொண்ட முஃமின்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டால் அவர்களுடைய பதில் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் அத்தஹியாத் இருப்பில் அத்தஹியாத்து ஓதும் போதும் தரூது ஷரீஃப் ஓதும் போதும் நான் சொல்லக்கூடிய ஸலவாத்திற்கு பதில் கூறக்கூடிய அளவிற்கு நெருக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நபியின் மீது அன்பும் நேசமும் கொண்ட முஃமின்களுடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய பதில் இப்படியாக இருக்கும். எனவே நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே பெருமானாரை மீது வாயளவில் மட்டும் நேசம் வைத்தவர்களாக சாதாரண மனிதர்களாக நாம் இருக்கிறோமா, இல்லை உள்ளத்தால் பெருமானாரின் மீது அதிகளவு நேசமும் காதலும் கொண்ட உண்மை முஃமின்களாக இருக்கிறோமா என்பதை நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நபி தோழர்கள் கொண்ட அன்பு, பேரன்பு என்று சொல்லலாம். அந்த அன்புக்கு இலக்கணம், அந்த அன்புக்கு எல்லையே இல்லை என்று சொல்லலாம். பெருமானாரின் மீது உண்டான அன்புக்கு எல்லையை வகுத்து கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். நாம் எல்லாம் அவர்களுடைய கால் தூசிக்கு கூட வர முடியாது. பெருமானாரின் மீது அந்த அளவுக்கு சஹாபாக்கள் அவ்வளவு அன்பை வைத்திருந்தார்கள். அன்பான பெருமக்களே, சூரத்துல் ஹுஜராத் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூரா. அந்த சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிகும் லிபஅதின் அன் தஹ்பத அமாலுகும் வ அன்தும் லா தஷ்உரூன். நபியோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது சராசரி மனிதரோடு பேசுவது போல சத்தம் போட்டு பேசாதீங்க. நபியினுடைய குரலுக்கு மேலாக உங்களுடைய குரலுடைய சப்தம் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையாக ஆயத்து இறங்கிய பொழுது, எப்ப இந்த ஆயத்து இறங்கியதோ அன்றைக்கிலிருந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுற சத்தத்தையே குறைச்சார். எவ்வளவு பெரிய சஹாபி நமக்கு தெரியும். உமருடைய வழக்கம் ரொம்ப போல்டான ஒரு சஹாபி. சாதாரணமா பேசும்போதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தி பேசுற மாதிரிதான் இருக்கும். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த ரொம்ப பெரிய தொண்டை உள்ள குரல் வளம் உள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்து இறங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசுகின்ற பொழுதெல்லாம் பெருமானார் கேட்பாங்கல்ல, உமரே கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுங்க, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்க. எப்படிப்பட்ட அன்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் மஸ்ஜிது நபவியிலே 2 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. வெளியூர்காரன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. வந்து அந்த 2 பேர் ஏதோ உலக விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா அந்த 2 பேர்கிட்ட போனாங்க. போய் கேட்டாங்க, உங்க பேர் என்ன, நீங்க எந்த ஊர், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டவனே அந்த 2 பேரும் சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், நாங்க தாயிஃப்ங்கிற ஊரை சார்ந்தவர்கள், அங்கிருந்து இங்க வந்திருக்கிறோம், ஒரு வேலை விஷயமாக வந்திருக்கிறோம். இன்னொன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒருவேளை நீங்கள் மதீனாவாசியாக மட்டும் இருந்திருந்தால் என்னுடைய செயலே வேற மாதிரி இருந்திருக்கும். யாருடைய பள்ளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? நபி இல்லை, பெருமானார் உயிரோடு இல்லை. ஆனாலும் கூட அந்த சஹாபாக்களுடைய ரத்தத்திலே ஊறி போயிருந்த விஷயம் மஸ்ஜிது நபவி அவர்கள் வெறுமே பள்ளிவாசலாக பார்க்கவில்லை. நாம் அதை பள்ளிவாசலா பார்க்கிறோம். சஹாபாக்கள் அதை வெறுமனே பள்ளியாக பார்க்கவில்லை. நபியோடு அவர்கள் இருந்த காலத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக அதை பார்த்தார்கள். பெருமானாரோடு பேசிய நேரம், பழகிய பொழுதுகள், அவர்களோடு அங்கே தங்கி இருந்த காலத்தை, அந்த பள்ளியை அவர்கள் பள்ளியாக பார்க்கவில்லை, நினைவு சின்னமாக பார்த்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மதீனாவாசியா மட்டும் நீங்க இருந்திருந்தீங்கன்னா இந்நேரம் அடிச்சிருப்பேன் உங்களை. நீ வெளியூர்காரராக போயிட்டீங்கனால மன்னித்து விடுகிறேன். இது யாருடைய பள்ளி? நபியினுடைய பள்ளி என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வரலாறு. எனவே அன்பான பெருமக்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகிய அந்த பொழுதை கூட விரும்பினார்கள், நேசம் வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மஸ்ஜிது நபவியிலே ஒரு சத்தம் வருது. வேக வேகமா வீட்டில இருந்து வெளியே வந்து பார்க்கிறார். மஸ்ஜிது நபவியிலே ஆணி அடிச்சிட்டு இருக்கிறார். பதறி போய் ஓடி வந்து கேட்டாங்க, யாருடைய பள்ளியில ஆணி அடிக்கிறீங்க? சத்தம் வருதே, தேவையில்லாம சத்தம் வருதே. பள்ளியை கூட அவர்கள் விரும்பினார்கள். காரணம், பெருமானாருடைய காலடி பட்ட இடம். அந்த உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு பெருமானாரின் மீது எந்த அளவுக்கு நேசமும் எந்த அளவுக்கு கண்ணியமும் மகத்துவமும் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறதா, அதிகமாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, உவைசுல் கர்னைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லலாம். நபியினுடைய காலத்தில் இருந்தாலும் கூட அவர் சஹாபி என்ற அந்தஸ்தை அடையவில்லை. அது பெரிய வரலாறு இருந்தாலும் கூட உஹதுடைய போர்க்களத்திலே நபியினுடைய பல் உடைக்கப்படுகிறது. கர்னுங்கிற தேசத்தில் இருக்கிற உவைசுல் கர்ன், இன்னைக்கு இந்த விஷயம் தெரியுது. நபியினுடைய எந்த பல்லு உடைச்சிச்சுன்னு தெரியலேங்கிறதுக்காக தன்னுடைய வாயில் இருந்த 32 பல்லையும் உடைச்சுட்டார்.
நமக்கு அது முட்டாள்தனமாக தெரியலாம், அன்பு கொண்டவர்களுக்கு அது சாதாரணமாக தெரியும். ஒருத்தர் மேல் நமக்கு அன்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த அன்புக்கு என்ன காரணம் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஒருத்தர் மீது நேசம் வைப்பதற்கு எது வேண்டாமானாலும் காரணமாக சொல்லலாம். சஹாபாக்களுக்கு பெருமானாரின் மீது அளவு கடந்த அன்பு இருந்தது, பேரன்பும் காதலும் இருந்தது. அன்பான பெருமக்களே, நாம் ஒரு மனிதரை அழகிற்காக நேசம் கொள்கிறோம் என்று சொன்னால் பெருமானாரை விட இந்த உலகத்தில் அழகு என்று யாரையும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகுக்கு இலக்கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இந்த உலகத்திலேயே அழகானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு பௌர்ணமி இரவிலே பெருமானாரையும் பார்த்தேன், நிலாவையும் பார்த்தேன். சந்திரனையும் பெருமானாரையும் பார்த்தேன், ரெண்டையுமே திரும்பி பார்த்தேன். எது அழகு என்று எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நபியை பார்த்தேன், நிலாவை பார்த்தேன். கடைசியாக நான் முடிவுக்கு வந்தேன், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நிலவு எனக்கு அழகாக தெரியவில்லை. நிலவினுடைய ஒளியை விட பெருமானாருடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒளி அதிகமாக இருந்தது என்பதாக பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார். எனவே அழகிற்காக ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாக நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் நாம் நேசிக்க முடியும். அறிவிற்காக ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த அறிவுமே கொடுக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், முந்தி சென்றவர்கள், இனிமேல் கியாமத்து வரை வரக்கூடியவர்கள் எல்லோருடைய கல்வி ஞானமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா. அறிவுக்கு சொந்தக்காரர்கள், அறிவினுடைய கடல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க ஒரு நபரை அறிவிற்காக காரணம் வைத்து நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் இந்த உலகில் ஒவ்வொரு முஸ்லிமும் நேசிக்க வேண்டும். வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு எந்த உம்மத், எந்த சமுதாயம் பெருமானாரை அழகிய முன்மாதிரியாக அவர்களுடைய வாழ்க்கையாக வாழ வேண்டுமோ அந்த உம்மத்து இன்றைக்கு கடமாறி சென்று கொண்டிருக்கிறது என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரருடைய மகன், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரருடைய மகன், அவருடைய பேர் முஹம்மது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை தெருவிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சகோதரின் மகன் அந்த முஹம்மதுவும் தெருவிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சகோதரர் மகனை திட்டுகிறார். முகம்மது அப்படின்னு பேரு சொல்லி திட்டுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததே கோபம், நேரா அந்த சிறுவனை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டான், இழுத்துக்கிட்டே போயிட்டான். போயின உடனே தன்னுடைய சகோதரனுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, உன் பேரை முதல்ல மாத்து, உன் பேரை முதல்ல மாத்து. உன்னுடைய பெயரை வைத்து யார் உன்னை திட்டனாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. திட்டுபவர் வேண்டுமானால் உன்னை வைத்து திட்டலாம், ஆனா உனக்கு வச்சிருக்கிற பேர் முஹம்மது என்ற பெயரை கூட நேசித்தவர்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு அன்பு வைத்திருந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் அந்த அளவுக்கு வைத்திருந்தார்கள். அன்பான பெருமக்களை, ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்படுகிறது. அதுவரைக்கும் மக்கா வெற்றி கொள்ளப்படல. ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்படுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுத சொல்றான். லெட்டர் எழுதுங்கிறான் மக்கத்து காஃபிர்களுக்கு. உடன்படிக்கை எழுதுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எழுதப்படக்கூடிய உடன்படிக்கை அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னவனே காஃபிர்கள் சொன்னாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நாங்கள் நபியா ஏற்றுக்கிட்டாதான் இந்த பிரச்சனையே இல்லையே, உங்களை தான் நாங்கள் நபியாவே ஏற்றுக்கலையே, அப்படிங்கிற போது நீங்க எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதலாம்?
அதனால அந்த ரசூலுல்லாங்கிறத அழிச்சிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னவனே அலி ரலியல்லாஹு சொன்னாங்க. நபியினுடைய பெயரை அழிப்பதற்கு அலி ரலியல்லாஹு வருத்தப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க பேரை அழிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. இன்னைக்கு நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்த பெயர்களை வைத்து எப்படி திட்டுறோம்? நபியினுடைய பெயர் வைக்கப்பட்ட பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக முகம்மது என்று இருக்கும், அகமது என்று இருக்கும். அலி ரலியல்லாஹு பேரை அழிப்பதற்கு சங்கடப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலியே இந்த பேப்பர்ல எங்க என் பேர் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, நானே அழிச்சிடறேன் அந்த பேருன்னு சொல்லிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்க எழுதியிருந்ததோ அதை தன்னுடைய கையாலேயே அழித்து விட்டு ஹாதா இந்த கடிதம் முஹம்மது இப்னு அப்துல்லா திறந்து எழுதப்படுகிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு பின்னால் அலி ரலியல்லாஹு எழுத சொல்லலாம். அன்பான பெருமக்கள், இப்படித்தான் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவ்வளவு அளவு கடந்து பிரியத்தையும் நேசத்தையும் வைத்திருந்தார்கள். அன்பான பெருமக்களை, இன்றைக்கு நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். எந்த மனிதரை நம்முடைய வாழ்நாள் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டுமோ அந்த நபியினுடைய வரலாறு இன்றைக்கு எத்தனை நபர்களுக்கு தெரியும். நபியினுடைய பிறப்பு எப்பொழுது, நபியினுடைய இறப்பு எப்பொழுது, நபிக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தார்கள், நபிக்கு எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தார்கள், நபியினுடைய திருமண வயது எப்பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் மனைவி கதீஜாவை திருமணம் செய்கின்ற பொழுது வயது எத்தனை, நபிகள் எப்பொழுது ஹிஜ்ரத் செய்தார்கள். இப்படி நபியினுடைய வரலாறுகளில் ஆக முக்கியமான தருணங்கள் கூட இன்றைக்கு நம்மில் எத்துணை நபர்களுக்கு தெரியும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய வளரும் தலைமுறைகளுக்கு யாருடைய வரலாறு தெரிய வேண்டுமோ அந்த வரலாறு தெரியாமல் கலிசனைகளுடைய வரலாறு இன்றைக்கு அவருடைய விரல் நுனியிலே இருக்கிறது. வருத்தப்பட வேண்டும், வெட்கப்பட வேண்டும். அன்பான பெருமக்களே, ஒரு மாநாட்டு இருக்கு, அது எந்த மாநாடுன்னு உங்களுக்கு சொல்லணுங்கிறது தேவையில்லை. ஒரு மாநாட்டிற்கு சென்ற ஒரு பெண், ஒரு முஸ்லிமுடைய பெண், என்னுடைய தளபதியை பார்த்தா கட்டி பிடிச்சு அழுகுவேன். ஒரு முஸ்லிம் பெண் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா இது? அன்பான பெருமக்களே, சமூக வலைதளங்களை நாம் எல்லாம் பார்த்திருப்போம். எந்த நபியை பார்த்தால் சஹாபாக்கள் கண்ணீர் வடித்தார்களோ, ஆனந்தப்பட்டார்களோ, அந்த நபியினுடைய பெயரை சொல்லாமல் ஏதோ ஒரு கலிசடையை பார்த்தால் அவரை நான் கட்டிப்பிடித்து அழுவேன், எனக்கு அவர்தான் உயிர் என்று சொன்னால் சஹாபாக்களுக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, சஹாபாக்கள் நபியினுடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றியவர்கள். உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு பாதையில போயிட்டு இருக்கும் போது மரமே இல்லை, கீழே குனிஞ்சாங்க. ஒட்டகத்துல போகும்போது மரமே இல்லை, குனிவதற்கு தடுப்பதற்கு எந்த ஒரு காரணியும் இல்லாமல் போது உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் கீழே குனிஞ்சு போகும்போது போன சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, ஏன் அப்துல்லாவை குனிஞ்சு போறீங்க? இங்கதான் ஒண்ணுமே இல்லையே, மரம் இல்லை, முகடு இல்லை, குனிஞ்சு போகணுங்கிற தேவையே இல்லையே, ஏன் குனிஞ்சீங்கன்னு கேட்கும்போது அவர்கள் சொன்னது, இந்த வழியில போகும்போது என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு போனாங்க. மரம் இருந்துச்சு, அன்னைக்கு நான் சின்ன பையனா இருந்தேன், எங்கே மரம் இருந்தது நபி அவர்கள் குனிஞ்சு போனாங்க. இப்ப மரம் இல்லை, ஆனாலும் நபியினுடைய நினைவு எனக்கு இங்கே வந்தது, குனிஞ்சு போறேன்னு சொன்னாங்க அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, எந்த நபி இல்லை என்று சொன்னால் நாம் கால் வலிக்க தொழுதாலும் சரி, நெற்றி தேய சஜிதா செய்தாலும் சரி, கை வலிக்க தர்மம் செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் இல்லாமல் இந்த உம்மத்திலே யாரும் சொர்க்கத்திற்குள் கால் எடுத்து வைக்க முடியாது. காரணம் என்று சொன்னால், அந்நபி அவுலாவில் முஃமினீன் மின் அன்ஃபுஸிஹிம், நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த ஒட்டுமொத்த முஃமின்களுடைய சமுதாயத்தில் அவருடைய உயிரை விட மேன்மையானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். இந்த உலகத்திற்கு தலைவர்களாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் இருண்ட பக்கங்கள் என்று இருக்கும், கண்டிப்பாக தவறான விஷயங்கள் நடந்திருக்கும், சகிக்க முடியாத
படிக்க முடியாத அருவருத்தக்க விஷயங்கள் எல்லாம் அவருடைய வாழ்நாளில் நடந்திருக்கும். ஆனால் நபியினுடைய 63 ஆண்டு கால வாழ்க்கையில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கியாமத்து வரையும் சரி நபியினுடைய வரலாறுகளை ஆய்வு செய்கின்ற பொழுதெல்லாம் நபியினுடைய வரலாற்று பக்கங்களில் ஒரு புள்ளி கூட சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்டிருக்கார். அந்த அளவுக்கு கரைபடியாத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற பொழுது அந்த நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் நபி மீது எந்த அளவுக்கு நேசம் வைக்க வேண்டும், இந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்பதை நம்ம எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு உதவி செய்த எல்லோருக்கும் கண்டிப்பாக கருதி உபகாரம் செய்ய முடியும், செய்து விடலாம். ஆனால் நபி நமக்கு செய்த உபகாரத்திற்கு கண்டிப்பாக இந்த உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையிலும் கூட நாம் கருதி உபகாரம் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு உபகாரம் செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அதனால அல்லாஹ்வே சொல்றான், லக்கது மன்னல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருளாக கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். எனவே அப்படிப்பட்ட அருளாக கிடைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முழுமையான அன்பு வைக்கக்கூடியவர்களாக, நேசம் வைக்கக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாழுகின்ற காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை அணுவணுவாக ரசித்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து தொழாதவர்கள் தொழுது கொள்ளுங்கள்.